நெகேமியா 6ஆம் அதிகாரம் 14வது வசனம். என் தேவனே, தொபியாவும் சன்பல்லாத்தும் செய்த இந்த செய்கைக்கு தக்கதாக நீர் அவர்களை நோவதியாள் என்னும் தீர்க்கதரிசியானவளையும் எனக்கு பயம் உண்டாக பார்த்த மற்ற தீர்க்கதரிசிகளையும் நினைத்து கொள்ளும். ஆமேன். நெகேமியாவை அவர்கள் முதலாவதாக பயப்படுத்தி பார்க்கிறார்கள். அவர்கள் நிறைய மிரட்டல்களை எல்லாம் விட்டார்கள், நிறைய கடிதங்களை அனுப்புகிறார்கள். ராஜாவுக்கு விரோதமாக நீர் கலகம் பண்ணுகிறீர் என்று ஒரு கூட்டத்தை சேர்த்து அவனுக்கு விரோதமாக எழும்புகிறார்கள். ஆனால் எந்த விதத்திலுமே இந்த நெகேமியா பயப்படவே இல்லை. ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபித்து கர்த்தர் கூட இருக்கிறாரு, ஆண்டவர் என்னை கைவிட மாட்டார் என்கிற ஒரு பெரிய விசுவாசத்தோடு வாழ்ந்தார். கடைசியில் இவனை எப்படி பயப்படுத்தலாம், இவனை பயப்படுத்துறதுக்கு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது இவங்களே ஒரு தீர்மானத்துக்குள்ள வந்துட்டாங்க. ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லுகிற தீர்க்கதரிசிகளை ஏவி விட்டு, அப்படின்னா ஊழியக்காரர்களை ஏவி விட்டு அவர்கள் போய் இந்த மாதிரி உனக்கு இப்படி எல்லாம் நடக்க போகுது, நீ செய்யறதெல்லாம் தவறான காரியம், ஆண்டவர் உன் கூட இல்லை, உன்னை கொல்ல வர்றாங்க, அப்படி நம்பிக்கைக்குரியவர்களை நம்ம அனுப்பிடலாம், அப்போது இவன் பயப்படுவான்னு சொல்லி தீர்க்கதரிசிகளை, அவனும் அந்த நாட்களிலேயும் அப்படித்தான், பண கஷ்டமாக இருந்ததுனால நிறைய தீர்க்கதரிசிகள் கூலி பேசி பணத்தை கையில் வாங்கி, இல்லைன்னா அவர்களுடைய மிரட்டல்களுக்கு ஆளாகி இப்பொழுது நெகேமியாவிற்கு விரோதமாய் தீர்க்க தரிசனம் சொல்கிறாங்க. நீ செத்துருவ, உன்னை கொன்றுவாங்க, நீ செய்கிற காரியம் இந்த கடவுளுக்கு சித்தம் இல்லை. அப்போது நெகேமியா இந்த இடத்துல சொல்கிறாரு, இல்லை இல்லை இல்லை, கர்த்தர் அவர்களை அனுப்பவில்லை. என்னையாமோ அந்த வசனத்தை நீங்கள் திரும்பவும் வாசிங்க. 14வது வசனம். என் தேவனே, தொபியாவும் சன்பல்லாத்தும் இந்த செய்கைகளுக்கு தக்கதாக நீர் அவர்களையும் நோவதியாள் என்னும் தீர்க்கதரிசியானவர்களையும் எனக்கு பயம் உண்டாக பார்த்த நினைத்து கொள்ளும். 12வது வசனம். தேவன் அவனை அனுப்பவில்லை என்றும் தொபியாவும் சன்பல்லாத்தும் அவனுக்கு கூலி கொடுத்ததினால் அவன் எனக்கு விரோதமாய் அந்த தீர்க்க தரிசனத்தை சொன்னான் என்றும் அறிந்து கொண்டேன். அல்லேலூயா. கவனிங்க, ஒரு தேவனுடைய பிள்ளை புறாக்களை போல கபடற்றவர்களாய் இருந்தாலும் பாம்புகளைப் போல வினா உள்ளவர்களாய் இருங்கள். இன்றைக்கு நான் உங்களுக்கு என்ன செய்தி கொடுக்க போறேன் அப்படின்னா, இந்த நெகேமியாவிடத்தில் இருந்த அடுத்த ஸ்பிரிட் என்ன அப்படின்னா, தனக்கு அல்லாத, அப்படின்னா துர் உபதேசத்தை கொண்டு வருகிற, ஆண்டவருடைய பெயரை சொல்லி ஏமாற்றுகிறவர்களை அடையாளம் கண்டு கொண்டான். அடையாளம் கண்டு கொண்டான். இன்றைக்கு மிக முக்கியமான ஒன்று என்ன அப்படின்னா, ஒரு தேவனுடைய பிள்ளை கர்த்தருடைய வார்த்தையா, பிசாசு அனுப்புகிற வார்த்தையா, மனுஷனுடைய வார்த்தையா, இதை எந்த மனுஷனுக்கு அடையாளம் கண்டுபிடிக்க முடியுமோ அந்த மனுஷன்தான் நீங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த வேலையை சரியா செய்து முடிக்க முடியும். இல்லை அப்படின்னா நம்மளால அந்த வேலையை சரியா செய்து முடிக்க முடியாது. இன்றைக்கு இருக்கிற உலகத்திலே கள்ள தீர்க்க தரிசனங்கள் அதிகமாயிட்டது, கள்ள தீர்க்கதரிசிகள் பெருகிவிட்டார்கள். எங்கு போனாலும் ஆண்டவருடைய பெயரை சொல்லி ஏமாற்றுகிறதற்கு என்று ஒரு கூட்டம் அப்படியே சிலர் பயப்படுத்தி ஏமாத்துறாங்க, சிலர் ஆசீர்வாதத்தை சொல்லி ஏமாத்துறாங்க. ஆனா அப்படிப்பட்ட ஜனங்கள் நடுவிலே ஒரு ஆண்டவருடைய பிள்ளை எதற்காக ஆண்டவரிடத்துல கேட்கணும்னா, ஆண்டவரே எனக்கு அடையாளம் கண்டு கொள்ளக்கூடிய கிருபை தாரும். நீங்க இப்படிப்பட்ட காலங்களிலே அடையாளம் கண்டுபிடிக்கல அப்படின்னா, எந்த மனிதன் கெட்டவர்களா இருக்கிறார்களோ அவர்களாலே உங்களுக்கு நஷ்டம் உண்டாகும். அவர்கள் உங்களை தவறான வாழ்க்கையிலே நடத்தி விடுவார்கள், உங்களுடைய குடும்பத்திற்கே ஆபத்தானவர்களாய் மாறி விடுவார்கள். கடந்த நாட்களில் ஒருத்தர் ஒரு ஜபத்திற்காக அவர்கள் சொன்னார்கள், ஆச்சரியமா இருந்துச்சு. தன்னுடைய வீட்டிலே இருக்கிற இடம் வித்த 15 லட்சம் ரூபாய், அவங்க வீட்டில் இருக்கிற மொத்த நகை, ஒரு ஊழியத்திற்காக இருக்கிற ஒரு நபர் இந்த மாதிரி எனக்கு ஒரு சர்ச்சு கட்ட வேண்டியது இருக்குது, எனக்கு கொஞ்சம் பணம் வேணும், உங்கள் வீட்டில் பணம் இதாக இருந்தால் கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்ட உடனே, ஒரு ஊழியக்காரரெல்லாம் கேட்குறாரு, எப்படி நம்ம கொடுக்காம இருக்கிறது அப்படின்னு சொல்லி தன்னுடைய வீட்டை வித்த பணத்தையும் நகையும் எல்லாவற்றையும் அவங்களுக்கு கொடுத்து, அதற்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா இவர்கிட்ட திரும்பி இந்த மாதிரி எங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா, அவர் என்ன சொன்னாராம்மா, நான் அதை ஷேர் மார்க்கெட்டில் போட்டுட்டேன், அந்த பணத்தை ஷேர் மார்க்கெட்டில் போட்டேன், இப்போது அந்த பணத்தை எடுக்க முடியாது. அப்போது அவங்க எங்கிட்ட சொல்கிறவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பயப்படுறாங்க.
ஐயோ பாஸ்டர், நான் அவர்களுக்கு விரோதமாக பேசினா ஏதாவது ஆயிருமோ, அவங்களுக்கு சண்டை போட்டால் ஏதாவது ஆயிருமோ, அதனால கிட்டத்தட்ட 6-7 வருடமாய் என் குடும்பத்தில் சமாதானம் இல்லை. பல லட்சம் ரூபாயும் பொருளையும் அவர் கையில் கொடுத்து, அதுவும் நகையை கையில் வாங்காமல் அவர்களுடைய பேர்லேயே அடகு வைக்க சொல்லி அந்த பணத்தை வாங்கியிருக்கிறாரு. அப்போ இன்றைக்கு துணிகரமான ஆட்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். தவறான உபதேசத்தை பரப்பி விடுகிற நிறைய பேர் இருக்கிறார்கள். ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு இந்த கடைசி காலத்தில் மிக அவசியமான ஒன்று என்ன அப்படின்னா, நம்மை சரியாய் வழி நடத்துகிற தேவ பிள்ளைகள், தேவதாசர்கள், தேவ ஊழியர்களைத்தான் கர்த்தர் நமக்கு காண்பிக்க வேண்டும். மற்றவர்கள் நமக்கு முன்பாய் வரக்கூடாது, மற்றவர்களை தேடி நம்ம போகக்கூடாது, மற்றவர்கள் நம்முடைய வழியிலே குறுக்கிடவே கூடாது. இப்படி ஏமாந்தவர்கள் ஒருத்தர் 2 பேர் அல்ல, பல பேர் ஏமாந்திருக்கிறார்கள். அப்போ நீங்க ஜாக்கிரதையா இருக்க வேண்டியது உலகத்தினுடைய மனுஷங்களிடத்துல மட்டும் இல்லை, நீங்கள் ஜாக்கிரதையா இருக்க வேண்டியது இல்லைன்னா நம்முடைய சொந்தங்கள் மத்தியில மட்டும் இல்லை, சில நேரத்திலே கர்த்தருடைய பேரை சொல்லி வருகிறவர்களிடத்திலையும் நம்ம என்னவா இருக்கணும் அப்படின்னா ஜாக்கிரதையா இருக்கணும். ஆமேன். ஒரு அறிவு நமக்கு தேவை. இது கர்த்தர் அனுப்பினாரா, இவர்களை ஆண்டவர் அனுப்பி இருக்கிறாரா, இல்ல இவங்க சுயமா பேசுறாங்களா? இந்த அறிவு இல்லாத ஒரு மனுஷன் தன்னுடைய கரத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த காரியத்தை நிறைவேற்றவே முடியாது. ஆமென். ஆண்டவர் தான் அதை உங்களுக்கு கற்றுத்தரணும். ஆண்டவரத்தில் ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, எனக்கு ஒரு கிருபை வேணும். யார் என்னிடத்திலே வந்தாலும் அது நீர் அனுப்புனது என்று இல்லை, நீ அனுப்பாதது என்று நான் கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு கிருபையை கர்த்தர் எனக்கு தாரும். ஆமேன் சொல்லுங்கள். சிலருடைய ஐக்கியம், சிலருடைய அந்த ஒற்றுமையான வாழ்க்கை ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா பைபிளில் தான் ஆரம்பிப்பாங்க. முதல்ல ஜெபத்தில் தான் ஆரம்பிக்கிறாங்க. ஜெபத்தில் ஆரம்பிக்கப்பட்டது, பைபிளில் ஆரம்பிக்கப்பட்டது, திருச்சபையில் ஆரம்பிக்கப்பட்டது, கடைசியில் அவங்களை எங்கே கொண்டு போய் விடுது அப்படின்னா சத்துருடைய வஞ்சகத்துக்குள்ளே கொண்டு போய் விடுகிறது. இதே போல மாட்டப்பட்டிருக்கிறவர்கள் கொஞ்சம் பேர் அல்ல, நிறைய பேர், நிறைய வாலிபர்கள் மாட்டப்பட்டிருக்கிறாங்க. அதை நான் அடிக்கடி சொல்லுறேன்ல, இந்த ஆவிக்குரிய பிணைப்புன்னு ஒன்று இருக்கு பாருங்களேன். இது முழுக்க முழுக்க ஸ்பிரிச்சுவலாக தான் செயல்படும். அவங்க ஒன்றும் தவறாலாம் செயல்பட மாட்டாங்க. 2 பேரும் ஒன்று சேர்ந்து ஜெபம் பண்ணுவாங்க, 2 பேரும் ஒன்று சேர்ந்து பைபிள் வாசிப்பாங்க, 2 பேரும் ஒன்று சேர்ந்து சர்ச்சுக்கு போவாங்க, 2 பேரும் ஒன்று சேர்ந்து ஊழியம் செய்வார்கள். எல்லாமே நடக்கும். ஆனால் இவங்க 2 பேரும் ஒன்று, ஒருத்தரை விட்டு ஒருத்தர் பிரிய முடியாது, பேசாமல் இருக்க முடியாது, நாங்கள் இவங்களை சந்திக்காமல் இருக்க முடியாது, நாங்கள் ஒன்றா தூங்காமல் இருக்க முடியாது. இப்படிப்பட்ட ஒரு அந்த விஷயங்களுக்குள்ளே நிறைய பேர் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். நம்முடைய வெளி தோற்றத்திற்கு நமக்கு தெரியாது. ஆனால் இவங்களுக்கு பின்னாடி இந்த வழி நடத்துறது என்ன அப்படின்னா அது தேவனுடைய ஆவி அல்ல, அது சத்துருடைய ஆவி. அப்போ எனக்கு ஒன்று வேணும் ஆண்டவரே, எனக்கு அடையாளம் கண்டுபிடிக்கக்கூடிய கிருபையை எனக்கு தாரும். ஆமென். ஒரு வார்த்தை உங்களுக்கு நேராய் வரும்போது அது மனுஷனுடைய வார்த்தை, இது ஆண்டவருடைய வார்த்தை அல்ல, இது கர்த்தர் பேசுற வார்த்தை இல்லை அப்படின்றத நம்முடைய இருதயத்தில் வாங்குவதற்கு ஆண்டவர் நமக்கு பலன் தருவாராக. ஆமென் சொல்லுங்க. கையை மேல உயர்த்தி இந்த விஷயத்திற்காக நம்ம ஜெபிக்க போறோம். ஆண்டவரே, நான் அடையாளம் கண்டுகொள்ள சொல்லுங்க. எல்லாருமே தேவ சமூகத்தில் சொல்லுங்க. ஆண்டவரே, நான் அடையாளம் கண்டுகொள்ள, தீயவர்களை அடையாளம் கண்டுகொள்ள, ஆண்டவரே எனக்கு நேரே வருகிற வார்த்தையை அது உங்க வார்த்தை என்று அடையாளம் கண்டுகொள்ள சொல்லுங்க. அடையாளம் கண்டுகொள்ள எனக்கு ஒரு பலன் வேண்டும், வேண்டும் ஆண்டவரே. என்னை யாரும் வஞ்சிக்க கூடாது, என்னை யாரும் ஏமாற்றக்கூடாது சொல்லுங்க. ஆண்டவரே, என்னை யாரும் ஏமாற்றக்கூடாது, நான் யாரும் முன்னாடியும் வஞ்சிக்கப்படக்கூடாது. அப்படிப்பட்ட கிருபை எனக்கு வேண்டும் ஆண்டவரே சொல்லுங்க. சொல்லுங்க. ஏசப்பா சமூகத்தில் இதை கண்டிப்பா கேளுங்க. நம்மளையோ நம்முடைய பிள்ளைகளையோ துருபதேசக்காரர்கள் தொடவே கூடாது. ஹல்லேலூயா. சத்தியத்தை பேசணும். நம்முடைய பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கணும். நம்முடைய பிள்ளைகள் நன்றாய் உபதேசிக்கப்படுகிற மனிதர்களோட கர்த்தர் அவர்களை கொண்டு போய் வைக்கணும். சொல்லுங்க. ஆண்டவரே, அந்த கிருபையை எங்களுக்கு தருவீராக, எங்களுக்கு தருவீராக. முழு பலத்தோட கேளுங்க. ஆண்டவரே, அது எங்களுக்கு வேண்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கள் பிள்ளைகள் அப்படிப்பட்ட காரியங்களிலே போய் சிக்கிரவே கூடாது ராஜா, சிக்கிரவே கூடாது ராஜா. ஆமேன் சொல்லுங்கள். இது ஒரு முக்கியமான ஜெப குறிப்பா வச்சுக்கோங்க. இனி அடுத்து வருகிற ஜெனரேஷன்ஸ் கூட பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு சபையை, நல்ல ஒரு ஊழியக்காரரை நன்றாக வழிநடத்துகிறவர்களை கண்டுபிடிக்கிறது ரொம்ப அரிதான ஒரு உலகத்துக்குள்ள நம்ம வந்துட்டோம்.
யார் நல்ல பிரசங்கம் பண்ணுறது, யாருடைய வார்த்தைகள் உண்மையானது அப்படின்னு தெரியாத அளவுக்கு இன்றைக்கு துருபதேசங்கள் பெருகிவிட்டது. ஜனங்களுக்கு தகுந்தது போல பிரசங்கங்களை மாற்றுகிறவர்கள் பெருகிவிட்டார்கள். ஆனால் நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் இதுக்காக ஜெபிக்கணும். அடுத்த சன்னதியில் கர்த்தருடைய வருகை தாமதிக்குமானா நம்ம பிள்ளைங்க எழும்பி நல்ல உபதேசத்தை போதிக்கணும். ஆமேன். எங்களுடைய பாஸ்டர் மரிக்கிறதற்கு ஒரு 4 நாளைக்கு முன்னாடி அவரை சந்திக்கும் போது அவங்க என் கையை பிடிச்சி வேற ஒன்றுமே சொல்லலை. கடைசியாக நான் கிளம்புறேன் பாஸ்டர் அப்படின்னு சொல்லும்போது அவர் என் கையை பிடிச்சி ஒரு வார்த்தை மட்டும் தான் சொன்னார். யாருக்காகவும் எதற்காகவும் ஆண்டவர் கொடுத்துருக்கிற உபதேசத்தை மட்டும் நீ மாற்றிடவே கூடாதுன்னாரு. கடைசியாக அவர் என்கிட்ட பேசின ஒரே வார்த்தை அந்த வார்த்தையை தான் பேசுகிறாரு. கர்த்தர் கூட இருப்பார், உன் ஊழியத்தை ஆசீர்வதிப்பார், உன்னை ரொம்ப நம்புவார், நீ பெரிய ஆலயத்தை கட்டுவ, ஆண்டவர் உன் கூட இருக்கிறத நிரூபிப்பார்ன்னு சொல்லிட்டு சத்தியத்துக்கு மட்டும் ஒரு நாள் நீ விலைக்கு போகாத, நீ ஸ்ட்ராங்காக இருக்கணும், அதில் நீ உண்மையாக இருக்கணும், யாருக்காகவும் சத்தியத்தை விட்டு கொடுக்கக்கூடாது அப்படி என்று அவர் பேசிதான் மரித்தார். அதனால் அப்படிப்பட்ட பரிசுத்தவான்களை கர்த்தர் திரும்பவும் எழுப்பி தர வேண்டும். ஆமேன் சொல்லுங்கள். இன்னொரு காரியத்தை கூட இன்றைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். எடுத்துக்கொள்ளலாம். நெகேமியாவின் புஸ்தகத்திலே அப்படியே 5ஆம் அதிகாரத்திற்கு வாருங்கள். 5ஆம் அதிகாரத்திற்கு வாருங்கள். 5ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். 5ஆம் அதிகாரம் 14வது வசனம். நான் யூதா தேசத்திலே அதிபதியாய் இருக்கும்படி ராஜாவாகிய அர்த்தசஷ்டா எனக்கு கற்பித்த நாளாகிய அவர்களுடைய 20ஆம் வருஷம் தொடங்கி அவருடைய 32ஆம் வருஷம் வரைக்கும் இருந்த 12 வருஷ காலமாய் நானும் என் சகோதரரும் அதிபதிகள் வாங்குகிற படியை வாங்கி சாப்பிடவில்லை. எனக்கு முன் இருந்த அதிபதிகள் ஜனங்களுக்கு பாரமாக இருந்து அவர்கள் கையிலே அப்பமும் திராட்சரசமும் வாங்கினதும் அல்லாமல் 40 சேர்கள் வெள்ளியும் வாங்கி வந்தார்கள். அவர்கள் வேலைக்காரர் முதலாய் ஜனங்கள் மேல் அதிகாரம் செலுத்தினார்கள். நானோ தேவனுக்கு பயந்ததினால் இப்படி செய்யவில்லை. இன்னொரு விஷயம் கூட எல்லாரும் வாசிக்க போறோம். நெகேமியா 5ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கலாம். நான் யூதா தேசத்திலே அதிபதியாய் இருக்கும்படி ராஜாவாகிய அர்த்தசஷ்டா எனக்கு கற்பித்த நாளாகிய அவருடைய 20ஆம் வருஷம் தொடங்கி அவருடைய 32ஆம் வருஷம் வரைக்கும் இருந்த 12 வருஷ காலமாய் நானும் என் சகோதரரும் அதிபதிகளும் வாங்குகிற படியை வாங்கி சாப்பிடவில்லை. எனக்கு முன் இருந்த அதிபதிகள் ஜனங்களுக்கு பாரமாக இருந்து அவர்கள் கையிலே அப்பமும் திராட்சரசமும் வாங்கினதும் அல்லாமல் 40 சேர்கள் வெள்ளியையும் வாங்கி வந்தார்கள். அவர்கள் வேலைக்காரர் முதலாய் ஜனங்கள் மேல் அதிகாரம் செலுத்தினார்கள். நானோ தேவனுக்கு பயந்ததினால் இப்படி செய்யவில்லை. கவனமா எல்லாரும் கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே. இதுல ரொம்ப முக்கியமாய் நம்ம படிக்க வேண்டிய வார்த்தை இந்த வார்த்தை. பொதுவாக நெகேமியாவை நம்ம என்ன நினைச்சிருக்கிறோம் அப்படின்னு சொன்னா, அவன் ராஜாவுக்கு கீழே பானபாத்திரக்காரனா இருந்தான். அவன் ஜெபம் பண்ணான். அந்த செய்தியை கேட்டவொன்னா ஜெபம் பண்ணவொன்னா துக்கமுகமா இருந்தான். ராஜாவுனுடைய கண்களில் தயவு கிடைச்சிச்சு. சரிப்பா, உன்னுடைய தரிசனத்தின் போய் கட்டிரு அப்படின்னு ராஜா அனுப்பி விட்டுட்டாரு. அதனால இங்க படாத பாடப்பட்டுட்டு அவன் ஒவ்வொரு அலங்கத்தையா கஷ்டப்பட்டு கட்டி முடிக்கிறான் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனா அது உண்மை இல்லை. இந்த இடத்துல வேதம் சொல்லுகிறது, நெகேமியாவை ராஜா தன்னுடைய நாட்டிலிருந்து இந்த யூதா ஜனங்களுக்கு அனுப்பும் போது அவனை தலைவனாக அனுப்பினான். பொதுவாக ஒரு ராஜாக்கள் ஒரு நாட்டை பிடிச்சதுக்கு அப்புறம் அந்த நாட்டில் தன்னுடைய சிப்பாய்களை அங்கே வைத்திருப்பார்கள். ஆளுகை செய்கிறதற்கு, அவர்களுடைய பணம் வசூல் பண்ணுறதற்கு, அந்த ஜனங்களை கண்காணிக்கிறதற்கு, அந்த ஜனங்கள் தங்களுக்கு கொத்தடிமைகளாக இருக்கிறதற்கு அங்கே ஒரு ராஜாவை நியமித்து அதற்கு கீழே சில ஆட்களை நியமித்து அங்கேருந்து வருகிற பணத்தை எல்லாம் அவங்க வசூல் பண்ணி ராஜாவுக்கு அனுப்புவாங்க. அப்போ இந்த நெகேமியா வர்றது வரைக்கும் அங்கே இந்த ராஜா வேற ஒருத்தர் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருந்தாரு. ஆனா இப்ப நெகேமியா தன்னுடைய நாட்டை விட்டு அங்க அலங்கத்தை கட்ட போறதுடைய செய்தியை கேட்ட உடனே இவன் என்ன பண்றாரு அப்படின்னா, சரிப்பா, இனி நான் யூதாவுக்கு வேற ராஜாக்களை ஒருத்தரை நான் வைக்க போறது இல்லை, நீ தான் அங்க போற இல்ல, அந்த பொறுப்பை உன் தலை மேல கொடுக்குறப்பா, நீ தான் அங்க ஹெட், நீ தான் அங்க பெரிய ஆளு, நீ அந்த காரியத்தை பார்த்துக்கோ. கிட்டத்தட்ட 12 ஆண்டுகள் அந்த பட்டணத்திலே அவன் யாரா இருந்திருக்கிறான் அப்படின்னா ஒரு தலைவனா இருந்திருக்கிறான் நெகேமியா.
நீங்கள் அது 5ஆம் அதிகாரத்தில் அந்த 14, நான் யூதா தேசத்திலே அதிபதியாய் இருக்கும்படி ராஜாவாகிய அர்த்தசஷ்டா எனக்கு கற்பித்த நாளாகிய. அவனை யார் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கிறா? நெகேமியாவை யார் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா அர்த்தசஷ்டா ராஜா அவனை யூதாவிலே அதிபதியாய் அவனை அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கிறாரு. அப்ப அவன் சொல்றான், இதற்கு முன்பாக இருந்த அதிபதிகள் கூலி வாங்கினாங்க, இதுக்கு முன்னாடி இருந்த அதிபதிகள் ஜனங்களை கஷ்டப்படுத்தினாங்க, அவங்கள மோசமா நடத்தினாங்க, ஆனா நான் அப்படி என்ன பண்ணல, செய்யவே இல்லை. இப்போ உங்களுடைய மனசுக்கு முன்னாடி நெகேமியாவை கொண்டு வாங்க. கிட்டத்தட்ட 9 நாட்கள் நம்ம தியானித்தோம். இந்த 9 நாட்களில் அவன் அந்த தேசத்துல அதிபதி அப்படின்றத நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வர முடியுமா? அந்த தேசத்துல ராஜா அப்பாயின்மெண்ட் பண்ண, ராஜாவினாலே அங்கீகரிக்கப்பட்ட ஒரு தலைவன், ராஜா அவனை அதிபதியாய் அவனை அங்கீகரிச்சிருக்கிறாரு. ஆனா இவ்வளவு பவர், இத்தனை அதிகாரம் அவனுடைய தலையின் மேல் இருந்தும் சன்பல்லாத்துக்கிட்டையோ தொபியா கிட்டையோ அங்க இருக்கிற கேஷியமிட்டையோ அவனுக்கு விரோதமான ஆட்கள்கிட்டையோ தன்னுடைய பவரை ஒரு நாளைக்கு கூட அவன் காமிக்கல, ஒரு நாள் கூட காமிக்கல. ஆனா எனக்கு இந்த வசனத்தை நேற்று இரவு வாசிக்கும் போது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. எப்படி இவனால இப்படி இருக்க முடிஞ்சிருச்சு? ஒரு காரியத்தை துவங்குகிறான், அந்த காரியத்தை ராஜா அப்ரூவல் பண்றாரு, அந்த ராஜா அந்த காரியத்தை செய்வதற்கான பொருட்களை கொடுத்து அனுப்புறாரு. அது மட்டுமல்ல, நீ எங்கிட்ட பானை பாத்திரக்காரனா இருந்த, இப்ப அந்த ஊர்ல இன்னொரு ராஜாவை நான் வச்சிருக்கிறேன், அவனை தூக்கிட்டு அந்த போஸ்டிங்கே நான் உன்கிட்ட தர்றேன், நீ அந்த ஜனங்களுக்கு அதிபதியா இருது. அவ்வளவு பெரிய போஸ்டிங்க தன் மேல தந்ததற்கு பிற்பாடு கூட அவன் நினைத்திருந்தால் சன்பல்லாத்தையும் தொபியாவையும் விரோதமாய் வருகிறவர்களையும் ஒரே வார்த்தையில் அடக்கியிருக்கலாம், ஒரே வார்த்தையில பிடிச்சி ஜெயிலில் போட்டிருக்கலாம். ராஜாவினிடத்துல இல்லை என்றால் கொண்டு போய் அவனுடைய விரோதமாய் சில லெட்டர்களை கொடுத்து ராஜாவே அவனை தூக்கி தண்டிக்கிற மாதிரி பண்ணியிருக்கலாம். ஆனா இல்ல, அந்த காரியம் முடிகிற வரைக்கும் நான் என்ன பண்ண மாட்டேன்னா, என்னுடைய பவரை நான் யாருக்கும் என்ன பண்ண மாட்டேன்னா காமிச்சிடவே மாட்டேன். இன்றைக்கு இந்த முழங்கால் யுத்த ஜெபத்தில் நம்ம ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது, சில நேரங்களிலே நம்ம செய்கிற மிகப்பெரிய தவறு என்ன அப்படின்னா, நமக்கு விரோதமாய் வருகிறவர்கள், நமக்கு விரோதமாய் பேசுகிறவர்கள் யாராவது இருந்தால் நம்ம என்ன நினைக்கிறோம்னா, நம்ம பவரை காமிக்கணும்னு நினைக்கிறோம். நம்ம பவர், நான் யாருன்றதை உனக்கு காமிக்கிறேன்டா, நான் யாருன்றதை உனக்கு நிரூபிக்கிறேன். இன்றைக்கு நிறைய மனிதர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே கெட்டு போகிறதற்கு, அடிபடுவதற்கு, நஷ்டமாகிறதற்கு வேற எதுவுமே காரணம் இல்லை, நான் யாருன்றதை மற்றவங்களுக்கு காமிக்கணும்னு நினைக்கிறதுனால தான் நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. கடன் வாங்கி திருமணம் செய்கிறார்கள், பல லட்சம் ரூபாய்களை செலவு செய்கிறார்கள், பல லட்சம் ரூபாய்களை கடன் வாங்கி வீடு கட்டுகிறார்கள். இப்படி 1 இல்லை 2 இல்லை, கல்யாண வீட்டில் மொய் வைக்கிறது கூட நிறைய பேர் என்ன தெரியுமா, அந்த மொய் எழுதும் போது பக்கத்தில் போய் நின்று நான் யாருன்னு என் சொந்தக்காரனுக்கு காமிக்கிறேன், நான் யாருன்னு மற்றவங்களுக்கு காமிக்கிறேன். எழுதுறா, எங்கு போனாலும் இன்னைக்கு சில ஆவிகள் சுத்திட்டு இருக்குது. நான் யாருன்றத, என் அதிகாரம் என்னன்றத, நீ எனக்கே விரோதமா பேசுறியா, நீ எனக்கே விரோதமா எழும்பிட்டியா, நான் பாரு, நான் என் பவரை காமிக்கிறேன், என் பவர் என்னன்னு உனக்கு காமிக்கிறேன். நீங்க உங்களுடைய மனதில் கூட உங்களுக்கு அதிகாரம் இருந்தாலும், உங்களுக்குள்ள வல்லமைகள் இருந்தாலும், உங்களை ராஜாவே உங்களை அப்பாயின்மெண்ட் பண்ணினாலும், உங்க மனசுல ஒரு முடிவு எடுக்கணும், என் பவர் என்னன்றத நான் காமிக்க கூடாது. நீங்க எவ்வளோ பெரிய போஸ்டிங்ல கர்த்தர் உங்களை வச்சிருக்கிறாரு, கர்த்தர் எவ்வளோ உங்களை உயர்த்தி வச்சிருக்கிறாருன்னு கர்த்தரே அவர்களுக்கு முன்பாக காண்பிக்கிற வரைக்கும் ஒரு பிள்ளைங்க அமைதியா தரித்திரணும். நான் சொல்றேன், உங்களுடைய வல்லமை எவ்வளவு, உங்களுடைய பவர் எவ்வளவுன்னு கண்டிப்பா ஆண்டவர் காமிக்க பண்ணுவார். கர்த்தர் அப்படியெல்லாம் சும்மா விட்டுற மாட்டாரு. உங்களுக்கு விரோதமா எழும்புகிற மனுஷனுக்கு முன்னாடி நீ எவ்வளவு பெரிய ஆளுன்றதை கர்த்தர் காமிக்காம விட்டுருவாரா? ஒரு நாள் ஆண்டவர் காமிப்பார். ஆனா அது வரைக்கும் நீங்க ஒரு நாளும் என்ன பண்ணிடக்கூடாதுன்னா அவசரமே பற்றக்கூடாது. நான் உங்களுக்கு ஒரு சம்பவத்தை சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். திருநெல்வேலியில ஒரு மிகப்பெரிய அழகான ஆலயம், அப்படின்னா பல கோடிகள் செலவு பண்ணப்பட்டு கட்டப்பட்டது. அந்த ஆலயத்திற்கு முன்பாக முழுக்க செடிகளால் அலங்கரிக்கப்பட்ட இடம். அந்த ஆலயத்துக்கு வர்றவங்க எல்லாம் பெரிய பெரிய ஆபீசர்ஸ், பெரிய பெரிய பணக்காரர்.
ஒரு நாள் ஒரு வயதான ஒரு மாட்டு வண்டி ஓட்டுற மனுஷன் வந்து மாட்டு வண்டியை அந்த ஆலயத்துக்கு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்திட்டு கொஞ்ச நேரம் ரொம்ப வெயிலாக இருக்கிறதுனால அந்த ஆலயத்துக்கு முன்னாடி இருக்கிற புல் தரையில் கொஞ்சம் சாஞ்சுக்கலான்னு சொல்லி செவரோட சாஞ்சு அப்படியே படுத்துட்டாரு. அங்கேருந்து அந்த சபையினுடைய அந்த போதகர் வந்தார். வந்து பார்த்த உடனே இவர் வந்து அந்த செவரில் படுத்து கிடந்து அந்த மாட்டு வண்டியை சர்ச்சுக்கு வாசலுக்கு முன்னாடி நிப்பாட்டியிருந்தார். இவருக்கு பயங்கரமான கோபம் வந்துச்சு. அவனை பார்த்து, யோ எந்திரியா அப்படின்னாரு. அவன் கண்ணு முழிச்சு பார்த்தான். ஏயா, இவ்வளோ பெரிய சர்ச்சு இங்கே கட்டப்பட்டிருக்குது, இதுக்கு முன்னாடி மாட்டு வண்டியை வந்து கட்டியிருக்கிற, இன்னும் பாரு 2 நிமிஷத்தில் மாட்டு வண்டியை தூக்கி அந்த பக்கத்தில் கொண்டு போய் கட்டு, இங்கெல்லாம் கட்டக்கூடாது அப்படின்னு சொன்ன உடனே அவன் சொன்னானாமா, ஐயா ரொம்ப வெயிலாக இருக்குது, நான் ஒரு 10 நிமிஷம் இங்கே கொஞ்சம் சாஞ்சிட்டு இந்த வெயில் தாழ்ந்ததுக்கு அப்புறம் நான் எடுத்துகிட்டு போயிடுறேன், உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இல்லாமல் தான் கட்டியிருக்கேன் அப்படின்னு. இவர் என்ன, நான் சொல்லிட்டே இருக்கேன், நீ கேட்க மாட்டியா அப்படின்னு. இந்த எப்பவுமே வந்து சில ஆட்களுக்கு வந்து யாராவது ஒருத்தர் விரோதமாக பேசிட்டாங்கன்னா ரொம்ப கோவம் வந்துடும்ல. பொதுவாகவே கார் பார்க்கிங்கில் வந்து இந்த பைக்கை தூக்கி அந்த பக்கம் நிறுத்தினாலே நமக்கு பயங்கரமான கோவம் வந்துடும். என்ன அப்படி நிறுத்த முடியும்? அதெல்லாம் நிறுத்த முடியாது, நான் வந்துட்டேன்ல சொல்லு நமக்கு கோவம். அதே மாதிரி அவன் வந்து இல்லை முடியாதுன்றான். உடனே இந்த பாஸ்டர், சரி இவனை இப்படியே விட்டால் சரி வராதுன்னு சொல்லி தன்னுடைய திருச்சபையில் இருந்த ஒரு போலீஸ் அதிகாரி அவருக்கு ஃபோன் பண்ணி, இந்த மாதிரி ஒருத்தன் சர்ச்சுக்கு முன்னாடி மாட்டு வண்டியை கட்டி கொஞ்சம் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறான், நீங்கள் கொஞ்சம் அதை என்னன்றதை விசாரிங்க அப்படின்னு. அடுத்த 5 நிமிஷத்தில் ஒரு வேன் நிறைய போலீஸ் வந்து மடன்னு அவனை தட்டி எழுப்பி, என்னடா இங்கே நின்றுருக்கிற அப்படின்னு சொல்லி அவனை திட்டி லத்தியில் 2 அடி அடிச்சுட்டு அனுப்பி விட்டாங்க. அவன் போயிட்டான். போகும்போது அவன் திரும்பி ஃபாதரை பார்த்துட்டே போனானாமா. உடனே அவர் மனசில் நினைச்சாராமா, நான் யாருன்னு நினைச்சேன், வார்த்தைக்கு கீழ்ப்படிய மாட்டேன். ஆனால் ஒரு பெரிய துக்ககரமான செய்தி, அடுத்த 1.5 ஆண்டுக்குள்ள அந்த திருச்சபை முழுவதும் இடிக்கப்பட்டது. அந்த திருச்சபையே அங்கே இல்லை. அந்த அவர்கள் கட்டின இடம் இன்னொருத்தருடைய இடம் அப்படின்னு சொல்லி அவன் கேஸ் போட்டு அது கன்ஃபார்ம் ஆகி அந்த இடத்துல இருந்த ஆலயமே தரைமட்டமாக்கப்பட்டது. அந்த தேவனுடைய மனுஷனுக்கு அந்த இடத்துல தலை காட்ட கூட முடியல. அப்போ ஆண்டவர் எப்பவுமே யாருக்கு ரொம்ப விரோதினா, தாழ்மை உள்ளவனுக்கு கர்த்தர் கிருபை அளிக்கிறார், பெருமை உள்ளவனுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார். தயவு செய்து உங்களை ஆசீர்வதித்தவர் கர்த்தர், உங்களுக்கு பவர் கொடுத்தவர் கர்த்தர், உங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்தவர் கர்த்தர், உங்களுக்கு பணத்தை கொடுத்தவர் கர்த்தர். நீங்கள் ஒரு காலம் அந்த அதிகாரத்தை கையிலே எடுக்கவே கூடாது. நீங்க எப்பவும் உங்க பவரை யாருக்கும் காமிக்கவே கூடாது. ஆனா உங்களுடைய பவரை காமிக்கிறது மாதிரி உங்களை நடத்துவாங்க, உங்களை அதற்கு நேராகத்தான் கொண்டு போவாங்க. இல்லை, நீங்க எப்படி இருக்கணும் அப்படின்னா, கர்த்தர் பார்த்துக்கட்டும், கர்த்தர் செய்யட்டும். எனக்கு இந்த நெகேமியாவை குறித்து மிகப்பெரிய, நானே எத்தனையோ விசை வாசித்திருக்கிறேன். ஆனா நேற்றைக்கு இரவு வாசிக்கும் போது தான் தெரியும், இவ்வளோ பெரிய பொறுப்புலையா நீங்க இருந்தீங்க, இவ்வளோ பெரிய அதிகாரமா உங்க தலை மேல. அதுவும் இவன் எப்படி அப்பாயின்மெண்ட் பண்ணப்பட்டிருக்கான்னா, சம்பளத்திற்கு. இவன் வந்து எல்லா ராஜா இதற்கு முன்பாக இருந்த அதிபதிகளுக்கு எவ்வளவு சம்பளம் வருமோ அந்த சம்பளத்தை இவன் வாங்கலாம். அதற்கு பிறகு அதற்கு முன்பாக இருந்த அதிகாரிகளுக்கு எப்படி ஜனங்கள் கப்பம் கட்டினார்களோ அப்படி இவனுக்கு கப்பம் கட்டணும், அப்படி இவனுக்கு லஞ்சம் கொடுக்கணும். இவன் என்ன கேட்டாலும் அவன் செஞ்சே ஆகணும். ஆனா இவ்வளவு பெரிய போஸ்டிங்கை தலை மேல வச்சுட்டு இத்தனை நாள் பிரச்சனை பண்ணாங்களே, ஒருத்தருக்காவது தன்னுடைய அதிகாரத்தை காமிச்சானா? இல்லவே இல்லை. ஆமேன்னு சொல்லுங்க. ஆண்டவரே, எனக்கு ஒரு கிருபை வேணும். என் பவர் என்னன்றதை உங்க மனைவிக்கு காமிக்க வேண்டிய அவசியம் இல்லை, உங்க பவரை உங்களுடைய கணவனாருக்கு காமிக்க வேண்டிய அவசியம் இல்லை, எங்க அப்பா யாருன்றதை நான் காமிச்சிருவேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. கர்த்தர் கொடுத்த குடும்ப வாழ்க்கையா இருக்கலாம், வேலைகளா இருக்கலாம், எல்லாத்துலேயும் நம்ம ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது என்னன்னா, என் பவர் என்னன்றதை யாருக்குமே நான் என்ன செய்யக்கூடாதுன்னா காமிக்கவே கூடாது. ஹல்லேலூயா. ஒப்பு கொடுக்குறீங்களா? நீங்கள் எத்தனை பேர் அப்படி நினைக்கிறீங்க? இது பெரிய ஆட்களுக்கு மட்டும் இல்லை, சின்ன ஆட்கள் இருந்து பாருங்க. இந்த ஸ்கூலுக்கு போகிற பசங்க கூட கொஞ்சம் வாட்டர் சாட்டமாக இருக்கிறானா, கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கானா, அவங்க அப்பா பெரிய ஆளாக இருக்காரா, உடனே இவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? ஸ்கூலில் கூட பசங்க நிறைய பேர் ரவுடித்தனம் பண்ணுவாங்க. எங்கள் அப்பா யாரும் தெரியுமா? நான் நினச்சேன்னா உன்னை தூக்கிடுவேன், நான் நினச்சேன்னா உன்னை அப்படி பண்ணிடுவேன். அவன் ஒரு கேங்கை சேர்த்துட்டு ஒரு 5 பேரை சேர்ந்து அந்த காலேஜிலேயே கஷ்டமாக இருக்கிற ஒருத்தனை கிண்டல் பண்ணுறது, நக்கல் பண்ணுறது, இப்படி இன்னொருத்தருடைய வாழ்க்கையை சீரழிக்கிறது. எத்தனையோ பேர் தங்களுடைய அதிகாரத்தை வெளிப்படுத்த நினைக்கிறார்கள். ஆனால் எந்த விதத்திலையும் நம்ம அதிகாரம் நம்மோட இருக்கட்டும்.
சில கணவனார் மனைவிக்கு சண்டை வரும்போது என்ன யூஸ் பண்ணுவாங்க தெரியுமா? நான் நீ எனக்கு தாழ்ந்தான் போகணும், நீ எனக்கு என்கிட்ட அடிபணிஞ்சு போ, நான் மட்டும் என் அதிகாரத்தை உனக்கு காமிச்சிட்டேன் அப்படின்னா நீ என் கூட வாழ முடியாது, என் கூட இருக்க முடியாது, நான் உன்னை மாட்டி விடுவேன், நான் உன்னை சிக்கலுக்குள்ள விடுவேன், நான் இந்த மாதிரி எழுதி கொடுத்துருவேன். இல்லை இல்லை, இந்த வார்த்தைகள் உங்கள் வாயிலிருந்து அப்படி வந்துச்சுன்னா ஆண்டவர் உங்களுக்கு ஒரு காலத்தில் என்ன பண்ண மாட்டார்னா துணை நிற்கவே மாட்டார். தேவனே எனக்கு ஒரு இரக்கம் செய்யும், என் அதிகாரத்தை யாரு முன்னாடி நான் என்ன செய்யக்கூடாது. கேட்கல, நம்ம சம்பளம் கொடுக்குறோன்றதுக்காக, நம்ம அவங்கள வேலைக்கு வச்சிருக்கோன்றதுக்காக நம்ம அதிகாரத்தை காமிச்சிட முடியுமா? நம்ம அதிகாரத்தை காமிச்சிட முடியுமா? இன்றைக்கு இருக்கிற உலகத்துல ஒருத்தரை வேலை வாங்கணும்னா அதிகாரத்துல என்ன பண்ண முடியாது சொல்லுங்க? அதிகாரத்துல வேலை வாங்கவே முடியாது. சாதாரணமான ஒரு ஹோட்டலுக்குள்ள நீங்க போங்க, சாப்பிட்றதுக்காக போங்க, அந்த சாப்பாடு சர்வ் பண்ற அந்த சர்வர் இருக்காருல்ல, நம்ம என்ன கேட்டாலும் கொடுக்கணும். ஆனா அந்த டேபிள்ல நம்ம அவங்ககிட்ட ஃபர்ஸ்ட் கோவப்பட்டோம்னு வைங்களேன், அது முடிக்கிற வரைக்கும் அவன் நமக்கு சர்வ் பண்றது எல்லாமே நல்லாவே இருக்காதுங்க, கேட்கவே முடியாது. இன்னைக்கு அந்த மாதிரி இன்னைக்கு இந்த உலகத்துல இருந்தால்தான் ப்ளீஸ் பண்ணி நம்ம எவ்வளோ பெரிய ஆளாக வேணாலும் இருக்கலாம், ஆனால் எதிர்முறையிலே நிற்கிறவர்களுக்கு நம்ம எவ்வளோ பெரிய ஆளுன்னு யாருக்குமே தெரிய போகிறதில்ல. நம்ம போய் உட்கார்ந்த உடனே நம்ம என்ன ஸ்டிக்கராக ஒட்ட முடியும்? நான் இந்த மாதிரி சர்ச்சு பாஸ்டர், நான் இந்த மாதிரி இந்த இடத்துக்கு நான் ஓனரு அப்படின்னு சொல்லி போட முடியுமா? நம்மை ஒரு சாதாரணமான மனிதராய்த்தான் அவர்கள் பார்ப்பார்கள். நமக்கு ஞானம் என்னன்னா, ஒரு சாதாரணமான மனுஷனா அவங்களுக்கு முன்னாடி காமிச்சிட்டு நம்மளால என்ன செய்ய முடியுமோ செஞ்சுட்டு வர்றதுதான். ஆனால் என்றைக்காவது ஒரு நாள் அவனுக்கு முன்பாக இவர் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா அப்படின்னு கர்த்தரே கொண்டு வந்து நிறுத்தும் போது நம்ம மேலே மரியாதை குறையாது, இன்னும் நம்ம மேலே மரியாதையை கர்த்தர் அதிகப்படுத்துறதற்கு வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. நான் யாருமே எனக்கு கசப்பு இருந்ததில்லை, ஆனால் ஒரே ஒரு மனிதன் காரணமே இல்லாமல் என் மேலே ரொம்ப கசப்பாக இருந்தார். அப்போது ஆண்டவர் நான் சின்ன ஊழியமாக இருக்கும்போது கசப்பாக இருந்தார். நான் எத்தனையோ விஷயம் அவரிடத்துல போய் பேசுவதற்காக போனதுக்கு அப்புறம் கூட அவர் ஒத்துக்கவே இல்லை. அப்போ அவர் தட்டி தட்டி விட்டுட்டு இருந்தார். அப்போ நான் உடனே இப்போ வளர்ந்தாச்சு, இப்போ நல்ல ஒரு திருச்சபையை கத்த நம்ம ஜனங்களை கொடுத்துட்டாரு, இனி நம்ம ஏன் அவங்கள்ட்ட தாழ்ந்து போகணும், இனி ஏன் அவங்கள்ட்ட போகணும், ஒரு நாள் போய் உட்கார்ந்து அவரை உட்கார வச்சு நம்ம இதெல்லாம் பேசணும் அப்படின்னு என் மனசில் நினச்சேன். ஆனால் ஆண்டவர் என்னமோ தெரில, அதை தடுத்து விட்டுட்டு இருந்தார். வேணாம் 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 அப்படி இல்லைன்னா நான் ஒன்றும் உங்களுக்கு ஹெல்ப்புக்காக தேடி வரல, என்னை கடவுள் எவ்வளோ ஆசீர்வச்சிருக்கிறாரு, எனக்கு கடவுள் எவ்வளோ கொடுத்துருக்கிறாரு, நீங்கள் என் மேலே தவறாக எண்ணம் வைக்கிறதுக்கு எதுவுமே நான் உங்களுக்கு செய்யலை அப்படின்றத நிரூபிக்கலாம் அப்படின்னு பல விஷயம் நான் முயற்சி எடுத்தேன். ஆனால் எல்லா விஷயமும் அது தடுத்து விடப்பட்டே இருந்துச்சு. ஆனால் ஒரு நாள் திடீரென்று ஒரு நாள் கர்த்தர் நாங்கள் 2 பேரும் ஒரு இடத்துல இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை வாய்க்க பண்ணினார். அன்றைக்கு ஒரு பெரிய அதிகாரி அவருடைய கண்களுக்கு முன்பாகவே எனக்கு வணக்கம் செலுத்துறதை அவர் பார்த்தாரு. ஆண்டவருடைய பிள்ளையே, அந்த நாள் தான் அந்த மனுஷன் எனக்கு விரோதமாய் பகைச்ச கடைசி நாள். அதுதான் கடைசி நாள். அன்றைக்கு என்கிட்ட நன்றாக பேச ஆரம்பித்த நபர் திரும்ப என்னை பகைக்கவே இல்லை. நான் சொல்றேன், சத்துருக்களுக்கு முன்பாக உனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி உன் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிற கர்த்தர் அவர். ஹல்லேலூயா. உங்க கூட கர்த்தர் இருக்கிறார் பிரதர் சிஸ்டர், உங்க கூட கர்த்தர் இருக்கிறாரு. உங்களை அபிஷேகித்தவர் கர்த்தர், உங்களுக்கு பொறுப்புகளை கொடுத்தவர் கர்த்தர், உங்களை இந்த அளவுக்கு கொண்டு வந்தவர். நான் சொல்றேன், உங்கள்கிட்ட எதிரிடத்துல இருக்கிற பவரை விட உங்களுக்கு 100 மடங்கு பவர் அதிகமா இருக்குது. அது தெரியும், ஏன்னா அந்த பவர் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த பவர். தேவனே, அதனால எவ்வளவு பெரிய எதிரி வந்தாலும் நான் நம்புறேன், நீங்க தான் நிப்பீங்களே தவிர எதிரி ஒரு நாள் நிற்க முடியாது. எதிரி வெட்கப்பட்டு தான் போவான். எதிரி வெட்கப்பட்டு, நம்ம கூட இருக்கிற பலன் மனுஷ பலன் அல்ல, அது கர்த்தர் பலன். ஆனா ஒரு காலத்திலும் என்னுடைய பவரை நான் என்ன பண்ணிடக்கூடாதுன்னா, நான் எப்படி இருக்கணும்னா மறைஞ்சு 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 தான் வாழணும், மறைஞ்சு தான் வாழணும். இல்லை, எடுக்காதப்பா, நீ வச்சுக்கோ, நான் நீ இப்போ எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தரே ஒரு நாள் என்னை கொண்டு வந்து நிறுத்துவார். ஆமீன். இதை குறித்து நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் நிறைய காரியத்தை கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒருவேளை முடியலை அப்படின்னா, முழங்கால் நிற்க முடியும்னா உட்காந்துக்குங்க. ஆனால் இந்த சத்தியத்தை நான் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு 5 மினிட்ஸ் லேட்டானா கூட உங்களுக்கு நான் ஃபினிஷ் பண்ணிட்டு உங்களை அனுப்புறதுக்காக நான் வாஞ்சிக்கிறேன். நீங்கள் எல்லாரும் இதை கேட்கணும். அப்போ வேதத்தில் ஒரு 3 நபர்களை நான் தியானித்தேன். அப்படின்னா, தன்னுடைய
பவரை யூஸ் பண்ணணும்னு நினைச்சு அவருடைய வாழ்க்கையில இழந்து போன சிலரை குறித்து நான் தியானித்தேன். அதை இன்றைக்கு உங்களுக்கு சொல்ல நான் வாஞ்சிக்கிறேன். எடுத்துக்கொள்ளுங்கள். 1 ராஜாக்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் எல்லாருமே. 1 ராஜாக்களின் புஸ்தகம், 1 ராஜாக்களின் புஸ்தகத்தில் 12ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். 12ஆம் அதிகாரம், 1 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரத்திலே, ஸ்தோத்திரம், 12ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கலாமா? 12ஆம் அதிகாரம் 10வது, எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். அப்பொழுது அவனோடே வளர்ந்த வாலிபர் அவனை நோக்கி, உம்முடைய தகப்பன் எங்கள் நுகத்தை பாரமாக்கினார், நீர் அதை எங்களுக்கு லகுவாக்கும் என்று உம்மிடத்தில் சொன்ன இந்த ஜனத்திற்கு நீ சொல்ல வேண்டியது என்னவென்றால், என் சுண்டு விரல் என் தகப்பனுடைய இடுப்பை பார்க்கிலும் பருமனாயிருக்கும். இப்பொழுது நீங்கள் அப்படியே நீங்கள் வாருங்கள். அவன் 3வது நாள் தாண்டி வருவான் பாருங்களேன். 14வது வசனம், என் தகப்பன் உங்கள் நுகத்தை பாரமாக்கினார், நான் உங்கள் நுகத்தை அதிக பாரமாக்குவேன். என் தகப்பன் உங்களை சவுக்குகளினாலே தண்டித்தார், நான் உங்களை தேள்களினாலே தண்டிப்பேன் என்று ஜனங்களுக்கு கடினமாய் உத்தரவு கொடுத்தான். ராஜா ஜனங்களுக்கு செவி கொடாமற் போனான். கர்த்தர் அகியாவை கொண்டு நோப்பாத்தின் குமாரனாகிய யெரொபெயாமுக்கு சொன்ன தம்முடைய வார்த்தையை உறுதிப்படுத்தும்படி கர்த்தரால் இப்படி நடந்தது. 17வது வசனம், ஆனாலும் யூதாவின் பட்டணங்களில் குடியிருந்த இஸ்ரவேல் புத்திரர் மேல் ரெகொபெயாம் ராஜாவாய் இருந்தான். இந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும் என்று நினைக்கிறேன். தாவீது தான் சவுல் ஃபர்ஸ்ட் கிங், 2வது ராஜா தாவீது ராஜா. தாவீது ஒரு மிகப்பெரிய ராஜா. ஆண்டவர் வாக்கு கொடுத்தாரு, உன் சன்னதி இந்த ராஜ்ய பாரத்தில் நித்திய காலமா இருக்கும் அப்படின்னு வாக்கு கொடுத்தார். அதே போல அந்த தாவீதனுடைய மகனாகிய சாலோமன் ராஜ்ய பாரத்திற்கு வந்தான். சாலோமன் பெரிய பெரிய அதிசயங்களை எல்லாம் செய்தான். அதற்கு பிறகு அவனுடைய மகன் ரெகொபெயாம் இப்போ ராஜாவாக பொறுப்படுத்தோன்னா ஜனங்கள் எல்லாம் சொல்றாங்க, உங்க அப்பா கடினமான காரியத்தை எங்க மேல வச்சாரு, எங்களுக்கு நிறைய வசூலித்தாரு, அதனால எங்களுடைய பாரத்தை கொஞ்சம் லெகுவாக்கினா நல்லா இருக்கும்னு ஒரு ரிக்வெஸ்டா கேட்குறாங்க. ஜனங்கள் எல்லாம் கேட்குறாங்க. ஆனா இவனுக்கு அதிகாரம் இருக்குது, இவன் கையில இப்போ பவர் இருக்குது. உடனே எல்லாரையும் கூப்பிட்டு கேட்குறான், சரி போயிட்டு 3 நாள் தாண்டி வாங்கன்னு சொல்லிட்டு வாலிபரிடத்தில் கேட்குறான், என்ன பண்ணலாம், இவங்களுக்கு என்ன பதில் சொல்லலாம். அப்போ அவனோட இருக்கிற வாலிபர்கள் சொல்லுறாங்க, இவங்களை இப்படியே விட்டா சரி வராது, இவங்க சொல்றதுக்கெல்லாம் நம்ம கீழ்ப்படிஞ்சா நல்லா இருக்காது, நம்ம இவங்கள்ட்ட தாழ்ந்து போகக்கூடாது, உங்க அதிகாரம் என்னன்றதை இவர்கிட்ட இப்போ காமிக்கிறதுக்கு சரியான நேரம், அதனால நீங்க விட்டு கொடுக்காதீங்கன்னு பேசினாங்க. ஆனா முதியோர்கள் சொல்றாங்க, இல்லப்பா ஜனங்கள் சொல்றதெல்லாம் உண்மைதான், நீ கொஞ்சம் இறங்கி போ. ஆனா இந்த ராஜா ஜனங்கள்ட்ட கேட்கவே இல்லை. வாலிபர்கள் தனக்கு சொன்னது மாதிரியே, எங்க அப்பா உங்களை தண்டிச்சதை விட பல மடங்கு அதிகமாக நான் தண்டிப்பேன், ஏன்னா நான் கிங், நான் ராஜா, என் பவர் என்னன்றதை இனிதான் நீங்க பார்ப்பீங்க, நான் உங்க மேல அதிகாரம் செலுத்துவேன். ஆனால் வேதம் நமக்கு சொல்லுகிறது, அவன் அந்த ஜனங்களை அதிகாரமே செலுத்த முடியாதபடி அவனை விட்டு எல்லா கோத்திரமும் பிரிந்து போய்விட்டது. இல்லை, எங்களுக்கு நீங்க ராஜாவா இருக்க வேண்டாம், நாங்க வேற ராஜாவை செலக்ட் பண்ணிட்டோம், என் மேல அதிகாரம் செலுத்துற ராஜா எங்களுக்கு தேவையில்லைன்னு ஜனங்கள் ஒரு தீர்மானம் எடுத்தாங்க. அப்போ அந்த இடத்துல ஆண்டவர் தான் அவனை கொண்டு போய் வச்சாரு. தன்னுடைய தகப்பனாருடைய அபிஷேகம் அவன் தலை மேல இருக்கும்னு ஆண்டவர் ஆணையிட்டு கொடுத்தார். ஆனா தன்னுடைய பவரை பயன்படுத்தணும்னு நினைச்ச அந்த ஒரே காரணத்திற்காக தன்னிடத்துல இருந்த அனைத்து ஆசீர்வாதங்களையும் இழந்து விட்டான். நீங்க ரொம்ப கவனமா இருங்க ஆண்டவருடைய பிள்ளையே, உங்க பவரை நீங்க பயன்படுத்தணும்னு நினைச்சிட்டீங்க அப்படின்னா, சில நேரங்களிலே கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதத்தை கூட நீங்க இழக்க நேர்ந்துடும் என்கிறத நீங்க மறந்துடவே கூடாது.